ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. எங்கள் அம்மா சாப்பிட்டு நீ அவசர அவசரமாக கிளம்பணும். நான் போய் போட்டு வந்தேனுங்க. நான் போயிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க பூத் மாற்றணும் அப்படின்னு சொல்லி, அதான் ஓட்டர் ஐடி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த ஏற்கனவே இருக்கிற பழைய ஐடி கார்டு ஜெராக்ஸ் ஒன்று, போட்டா ஒன்று, அப்புறம் இப்போ வந்து எந்த பூத்தில் எந்த பாகத்துக்கு சேர்றீங்களோ அந்த அந்த ஊரினுடைய முகவரி, நல்ல தெளிவான முகவரி, குடியிருக்கிற முகவரி, இதெல்லாம் ப்ரூஃப் கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணி போட்டா ஒட்டி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா புதுக்க அட்ரஸ் சேஞ்ச் ஆகி வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடலாம் வாங்க நண்பர்கள். நான் போய் போட்டு மறுபடி பசிக்குன்ட்டு அவசரமாக ஓடியாந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப நேரத்தில் வர சொல்லிட்டாங்களாம்மா. நான் 9 மணிக்கு தான் சாப்பாடு செஞ்சேன். அதனால இப்போ மறுபடியும் வந்து பக்கமாக இருந்தாடி பரவாயில்ல சாப்பிட்டுக்கிறாங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்? சண்டே பச்சை பயிருமே இருத்ததண்ணி ரசம் சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டிலலாம் இன்னைக்கு சண்டே என்ன? நான்வெஜ் தான் செய்வீங்க. சாப்பிடுங்க. செஞ்சு நாங்கள் சாப்பிட மாட்டோம். கார்த்திகை இந்த எல்லாம் மாலை போட்டுக்கிறோம் 1ஆம் தேதியே. அதனால நாங்கள் இருமுடி கட்டிட்டு போயிட்டு வர வரையும் நாங்கள் கிருத்திகா ஸ்கூல்லையா? ஆயா வருது இந்த ஸ்கூலு. கிருத்திக் வர்றது தனிப்பந்தல் ஸ்கூல் ஆயா அவங்க அம்மா இருக்கிறாங்க. நம்ம நீலாம்பளை ஸ்கூலில் தான் வேலை இருப்போம். ஓட்டர் ஐடி எழுதுற ஆதிரன் குட்டிக்கு இப்போ பரவாயில்லையாம்மா? ஆதிரன் தங்கத்துக்கு வேறு நலங்கிருச்சுன்ட்டு அழுதுட்டே இருக்குன்னு சொன்னாங்க. பாலை இதை குடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாம்மா. ஆனால் நைட்டு மட்டும் கொஞ்சம் அழுகுதாம்மா. நினச்சி இப்போ பரவாயில்ல அப்படின்னாங்க. நல்லா இருக்குது இல்லை எப்பவும் போல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் குழந்தைங்கள சேஃபாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரம் அப்படியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். நாங்கள் சாப்பிட்டே இருக்கிறோம். ஆமாம் நல்லா இருக்குது. வேறு பச்சை பயிறு பசி வேறு பயங்கர பசி. அதெல்லாம் கூட பசிங்க. அதனால சாப்பிட்றோம். ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?